திருமணத்தில் ஆண்கள் ஒரு புறமாகவும் பெண்கள் ஒரு புறமாகவும் இருக்கிறது பார்த்திருக்கேன் நான். அந்த பிரிவியே எங்க திருமணத்துல அப்படி கிடையாது. ஹிந்து திருமணம், கிறிஸ்டின் திருமணம் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து எல்லாருமே. இந்த ஒரு மதத்துல மட்டும் இந்த ஒரு கோட்பாடு எதுக்கு வந்திருக்கு? இப்போது சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி, உங்கள் திருமணங்களுக்கு சென்றால் ஆண்கள் ஒரு புறத்திலும் பெண்கள் ஒரு புறத்திலும் என்று பிரித்து விடுகிறீர்கள். சில சமயத்தில் கணவனும் மனைவியும் ஒன்னா வரோனாங்க, இங்க அங்க போங்க இங்க போங்கன்னு பிரிச்சு விடுறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க என்கின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நான் ஏற்கனவே நாம் இஸ்லாம் இதிலே உறுதியாக இருக்கிறேன்னு சொன்னால், உறுதியாக இருக்கிற விஷயம் ஆண் பெண் கலப்பு ஆவதில் தான் பல பிரச்சனைகள் உருவாகின்றன. ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்து தடையின்றி பழகுகிற போது அது பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உருவாக்குகிறது. ஆகவே முடிந்த அளவுக்கு அந்த கலப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அவற்றை செய்யலாம் என்பதனுடைய விளைவாகத்தான். அதிலும் திருமண விழாக்களிலே பெண்கள் எப்படி உடை உடுத்திக் கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆக அந்த உடைகள் மிக கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடும். அதன் மூலமாக ஆண்கள் மத்தியிலே சலனம் சபலம் இவையெல்லாம் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த வாய்ப்பை அளிக்கக்கூடாது என்பதால். ஏனென்றால் ஒரு தீமை நடைபெறுவதற்கு ஒரு பார்வையே போதுமானது. ஒரு பார்வையே போதுமானது. தானே கம்பராமாயணத்தில் அப்படித்தானே சொல்றாரு, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் சொல்றாங்கல்ல. ஆக எல்லாமே பார்வையில தான் இருக்கு. ஆக பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்பதாக. ஆக இந்த சிறிய அளவிலான இந்த கலப்பு கூட பல தீமைகளுக்கு இட்டு சென்று விடுமோ என்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் இவற்றை செய்ய வேண்டியிருக்கிறது. ஓரளவுக்கு பர்தா அணிந்து வந்திருந்தால் ஒன்றாக கூட விட்டிருக்கலாம். எல்லோருமே பர்தா அணிந்து வந்தால் ஒன்றாக கூட இருப்பதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் சிலர் அணிவார்கள், சிலர் அணியாமல் இருப்பார்கள், மிகவும் கவர்ச்சிகரமான உடையை அணிந்திருப்பார்கள், ஆடை குறைப்பு செய்கின்ற பெண்களும் உண்டு. ஆக இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட கலப்பு பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்ற காரணத்தினால் அந்த தடையை நாம் வைத்திருக்கிறோம்.